Future Vision Study Center, Salem. So நம்ம இப்ப என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா probability நம்ம statistics 2ல probability distributions பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த probability distributionsல ரெண்டு கேட்டகரிஸ் இருக்குன்னு சொல்றோம். அது discrete type of probabilities and continuous type of probabilities பார்த்துட்டு இருக்கோம். discrete type of probabilitiesல list out பண்ணியிருந்தோம் இல்லையா? So binomial, Poisson, negative binomial, geometrical, hypergeometrical, multinomial அப்படிங்கறத நம்ம elaborate-ஆ பார்த்தோம். Next continuous type of probabilitiesல நாம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா இப்போ என்ன பார்த்திருக்கோம் லாஸ்ட் before நம்ம என்ன பார்த்தோம்னா அப்படின்னா is a normal distributions, very important one in distributions அப்படிங்கறத நாம பார்த்தோம். நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்த very important one questions வந்து frequent-ஆ கேட்கக்கூடிய distribution another distribution அப்படின்னா என்னன்னா uniform distribution சொல்லுவோம். discrete அப்படின்னா two distributions very important and binomial, Poisson. அதே மாதிரி continuous அப்படினாவே ரெண்டு distribution very important and one normal and another one uniform. இப்போ நம்ம பார்க்க போறது continuous type of distributionsல is a uniform distributions நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? we start the uniform distributions. Uniform distribution. Uniform distribution என்ன? Uniform distribution அப்படின்னா தெரியும் is one of the continuous type of distributions. A random variable x is said to be a continuous type. ஓகேங்களா? a random variable x is a continuous type of random variable அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா uniform distributions நம்ம என்ன எடுத்துக்க போறோம் அப்படின்னா uniform distributionோட probability density function அப்படிங்கிறது one of the constant அப்படிங்கிறது தான் இந்த distributionோட thoughts. ஓகேங்களா? uniform distribution அப்படின்னா uniform distributionோட probability இது uniform distribution அப்படிங்கிறது one of the continuous type of distribution அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த continuous type of distributions இந்த distributionோட probability density function இதோட probability function நம்ம எப்படி define பண்றோம் அப்படின்னா which is f of x is equal to நம்ம என்ன சொல்றோம் continuous type of distribution சொல்லிட்டோம். uniform distribution அப்படிங்கிறது என்னது another constant. continuous அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துல என்னது கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்றோம். கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது நான் k ன டிஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த ரேஞ்சில a less than x less than b. otherwise values are 0. இதுதான் நம்ம என்ன சொல்ல போறோம் இதுதான் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷனோட probability density functions pdf probability density function of the uniform distribution அப்படிங்கிறது என்னது f of x is equal to k in ranges of a to b in the interval of a to b ங்கற இன்டர்வல்ல அதோட வேல்யூ என்னங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட்டா டிஃபைன் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது entire range entire interval அப்படிங்கிறது a to b. நான் அதை எப்படி எலாபரேட்டா நம்ம எழுத இந்த டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் நான் வேற என்ன டைப்பா சொல்லலாம் அப்படின்னா listen the distributions எப்படி எலாபரேட்டா சொல்ல போறோம் பாருங்க. எக்ஸாம்பிள் probability density functions probability density function நம்ம எப்படி டிஃபைன் பண்ண போறோம்ங்கிறது நமக்கு as usual தெரியும் இல்லையா? integral ranges தெரியும் இல்லையா? -∞ to +∞ f of x dx which is equal to 1 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். probability continuous type of probability density function நம்ம எப்படி டிஃபைன் பண்றோம் இல்லையா? ranges நமக்கு என்ன தெரியும் கொடுத்திருக்க இன்டர்வல் a to b ஆ இருக்கு அப்படின்னா a to b f of x ஓட வேல்யூ என்ன டிஃபைன் பண்ணிக்கீங்க k ன்னு டிஃபைன் பண்ணிருக்கோம் கான்ஸ்டன்ட் into dx which is equal to 1 அப்படினு எடுத்துட்டோம். therefore இப்போ k ஓட வேல்யூ நம்ம என்னவா டிஃபைன் பண்றோம் k அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட்ஸ் இன்டகிரேட் பண்ணும்போது கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது ஐடியலா இருக்கும். ரிமைனிங் என்ன டேர்ம் இருக்கும் dx டேர்ம் மட்டும் தான் இருக்கு. dx ஓட இன்டகிரல் வேல்யூ அப்படினா நம்ம என்ன சொல்லுவோம் x அப்படிங்கறது இன்டகிரல் வேல்யூ. ரேஞ்சஸ் என்ன இருக்கு அப்பர் லிமிட் b and lower limit a which is equal to 1. therefore k is equal to k into x replace with upper limit b and lower limit a அப்படினு replace பண்ணுங்க பார்க்கலாம். அப்ப term upper limit b minus lower limit a நம்ம replace பண்ணியாச்சு which is equal to 1 நம்ம எழுதிட்டோம். therefore இதல இந்த termல நம்ம என்ன எழுத போறோம் k ங்கற ஒரு unknown டிஃபைன் பண்ணிக்கலாமா? அந்த கான்ஸ்டன்ட் என்ன கான்ஸ்டன்ட்டா இருக்கும் அப்படினு எழுதிக்கிறோம். k is equal to b minus a அப்படிங்கிறது லெஃப்ட் சைடுல மல்டிபிள் ப்ராசஸ்ல இருக்கு. அதர் சைடு போகும்போது என்ன ஆகும் is a divided quotient ஆ மாறிடும் இல்லையா? 1 divided by b minus a. where k is equal to uniform distributionsல அந்த கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ நம்ம என்னவா டிஃபைன் பண்றோம் k is equal to 1 divided by b minus a ன்னு நம்ம டிஃபைன் பண்றோம். therefore uniform distribution எப்படி டிஃபைன் பண்ணலாம் f of x is equal to term எப்படி டிஃபைன் பண்ணலாம் 1 divided by b minus a in the range of a less than x less than b. other values are 0. other interval அதோட வேல்யூல என்னவா இருக்கும் உங்களுக்கு
இந்த டிஃபைன்ட் ஃபங்க்ஷன்ஸ் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனோட a to b இந்த ஒரு சர்டன் இன்டர்வல்ல அதோட வேல்யூ டிஃபைன்ட் ஆகும் ஸோ அதோட விட கிரேட்டரா இருந்தாலும் லெஸரா இருந்தாலும் ஸோ அதோட வேல்யூ என்ன ஆகிடும் as usual 0 அப்படிங்கிறது தான் டிஃபைன்டாக இருக்கும் ஓகேங்களா இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் கிடையாது ஆர் ஈக்குவல் போடும்போது நமக்கு வேல்யூ என்னவாயிடும் உங்களுக்கு மேபி டிஸ்கன்டினியூட்டி கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிடைக்கலாம் ஸோ இன் பிட்வீன் ரேஞ்சஸ் தான் நம்ம சொல்றோம் ஓகேங்களா a to bங்கிற இன்டர்வல்ல அதோட வேல்யூ So generally நம்ம யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம இதெல்லாம் டிஃபைன் பண்ணுவோம் f of x is equal to யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷனோட ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் நம்ம எப்படி டிஃபைன் பண்றோம் f of x is equal to 1 divided by b minus a in the certain range என்ன சொல்லுவோம் a less than x less than b so otherwise are 0 அப்படிங்கறதா ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் எந்த டிஸ்ட்ரிபியூஷனோடது யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷனோட ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் அப்படிங்கறது சொல்லுவோம் ஸோ இந்த யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷனை நம்ம என்ன இட்ஸ் ஆல்சோ known as இந்த டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம வேற என்ன நேம் சொல்லலாம் அப்படின்னா இஸ் a rectangular distribution அப்படின்னு சொல்லலாம் இஸ் ஆல்சோ known as rectangular distributions is also known as rectangular distributions rectangular distribution is also called the rectangular distributions so question கேக்குறப்போ ஆப்ஷன்ஸ்ல ஒரு ரெக்டாங்குலர் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் அப்படினா நீங்க கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் சோ யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ஆல்டர்னேட்டிவ் நேம் தான் நம்ம என்ன சொல்லுவோம் ரெக்டாங்குலர் டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம ப்ரீவியஸா பார்த்தப்போ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனோட ஸ்பெஷல் கைண்ட்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது தான் ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தோம் அதே மாதிரி தான் இதுல யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ஆல்டர்னேட்டிவ் நேம் என்ன சொல்லியிருக்கோம் இஸ் a ரெக்டாங்குலர் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்றோம் சோ ரெக்டாங்குலர் டிஸ்ட்ரிபியூஷன் சர்டன் இன்டர்வல் என்ன சொல்லியிருக்கோம் a to b அப்படிங்கறத டிஃபைன் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா சோ இதுதான் as a basics உங்களுக்கு ரெக்டாங்குலர் டிஸ்ட்ரிபியூஷனோட ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் எந்த ரேஞ்சில் டிஃபைன் பண்றாங்க அதோட வேல்யூ நம்ம எப்படி டிஃபைன் பண்றோம்னு பார்த்துட்டோம் ஸோ இதை பேஸ் பண்ணக்கூடிய சம் ஃபியூ ரிசல்ட்ஸ் பார்க்கலாம் இட்ஸ் டெரைவ்டு ரிசல்ட்ஸ் பார்க்கலாம் ஓகேங்களா சம் ரிசல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஸோ இந்த யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன தெரிஞ்சிருக்கணும் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா கண்டினியூஸ் டைப் ஆஃப் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் கண்டினியூஸ் டைப் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் அப்படிங்கிறது நம்ம ப்ரீவியஸாக சொல்லியிருப்போம் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் uniform distribution is a continuous distribution யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது இட்ஸ் a continuous distribution நெக்ஸ்ட் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷனோட பாராமீட்டர்ஸ் அப்படின்னா என்ன டிஃபைன் பண்றோம் ஸோ பாராமீட்டர்ஸ் அப்படின்னா தெரியும் இல்லையா ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் அந்த பாராமீட்டர்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம மீன் அண்ட் வேரியன்ஸ் இந்த மூமெண்ட்ஸ் நம்ம இதெல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் சொல்ல போறோம் ஆக்சுவலி பாராமீட்டர்ஸ் அப்படிங்கிறப்போ இந்த டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் தி கான்ஸ்டன்ட் டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் இந்த கான்ஸ்டன்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி எலாபரேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா தட் இஸ் இன்டர்வல் b மைனஸ் அந்த இன்டர்வலோட டிஃபரன்ஸ் தான் எடுத்துக்கிறோம் அது ரெசிப்ரோக்கலா எடுத்துக்கிறோம் அந்த இன்டர்வலோட டிஃபரன்ஸை நம்ம ரெசிப்ரோக்கலா எடுத்துக்கிறோம் இல்லையா இதுதான் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷனோட டெஃபினிஷன்ஸ் ஸோ இன்டர்வல்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த இன்டர்வல்ஸ் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் இன்டர்வலா நான் ரெசிப்ரோக்கலா எழுதுறதா அந்த டிஸ்ட்ரிபியூஷனோட PDE அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் அப்போ பாராமீட்டர்ஸ் என்னவா தான் இருக்கும் அந்த இன்டர்வலோட ரேஞ்சஸ் தான் நம்ம பாராமீட்டர்ஸா டிஃபைன் பண்ணி இன்டர்வலோட ரேஞ்சஸ் என்ன சொல்லுது எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ் அந்த இன்டர்வலோட எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ் தான் என்ன சொல்லுது எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸை நோட்டேட் பண்ணக்கூடிய லெட்டர்ஸ் தான் நம்ம பாராமீட்டர்ஸை நம்ம டிஃபைன் பண்றோம் ஸோ பாராமீட்டர் ஆஃப் த டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் so parameter of the uniform distribution or the parameter of the uniform distributions are a and b a and small a and b தான் the uniform distribution ஓட parameters அப்படி நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம் ஓகேங்களா so இந்த uniform distribution ஓட parameters டிஃபைன் பண்ணிட்டோம் இல்லையா நெக்ஸ்ட் ரிசல்ட்ஸ் என்ன சொல்ல போறோம் அப்படின்னு பாருங்க ஸோ இதோட டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்னு நம்ம சொல்லிடலாம் நெக்ஸ்ட் இந்த யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷனோட டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்ஸ் ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்ஸ் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷனோட டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் So distribution function எப்படி இருக்கும் அப்படினா that is capital F of x which is equal to 0 எப்ப 0 வா இருக்கும் அப்படினா so a is less than
is a less than 0. So less than a இருக்கும்போது ஏங்க ஆல்ரெடி எப்போ 0 இருக்கும் a less than இருக்கும்போது less than இந்த டேர்ம் கொடுத்திருக்கோம் இல்லையா a less than of 0 இருக்கும்போது ஓகேவா நெக்ஸ்ட் டேர்ம் என்னது in between a less than x less than b இருக்கும்போது in certain rangesல ஃபங்க்ஷனோட வேல்யூஸ் எப்படி டிஃபைன் பண்ணிருப்பாங்க அப்படினா x minus a divided by b minus a அப்படிங்கறத டிஃபைன் பண்ணிருப்பாங்க நெக்ஸ்ட் is a b greater than a வா இருக்கும்போது ஓகேங்களா இந்த டேர்மா இருக்கும்போது என்னவா இருக்கும் அப்படினா that is equal to 1 அப்படிங்கறத டிஃபைன் பண்ணிருப்பாங்க சோ இதுல நம்ம என்ன சொல்லிருப்போம் அப்படினா இதுதான் ப்ராபபிலிட்டி நம்ம என்ன சொல்லிருப்பாங்க இதுதான் இந்த டேர்மா தான் என்ன சொல்லிருப்பானே x ஓட வேல்யூஸ் தான் இந்த டிஸ்ட்ரிபியூஷனோட வேரியபிள் நம்ம சொல்றோம் இல்லையா x less than a and x greater b இருக்கும்போது ஓகேவா சோ இந்த டேர்ம் நான் என்ன பண்ண போறோம்னா இதோட வேல்யூஸ் நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம் இல்லையா சோ இந்த டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்ல இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்ஸ் எப்போ வந்து கண்டினியூஸ் அண்ட் டிஃபரன்ஷியபிலிட்டி அப்படி எப்போ சொல்ல போறோம் அப்படினா இந்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்து at the point x is equal to a and x is equal to b for x is equal to a ன்னு நீங்க ரீப்ளேஸ் பண்ணி பாருங்க இந்த டேர்ம்ல ப்ராப்ளம்ல x is equal to a அப்ளை பண்ணும்போது என்ன டேர்ம் இருக்கும் a minus a 0 anything பாருங்க 0 divided by anything அப்படினா அதோட வேல்யூஸ் என்னவா இருக்கும் டிஃபைன்டா இருக்குமா இஸ் undefined 0 divided by anything அப்படினா இஸ் undefined அந்த டேர்ம்ல என்னவா ஆயிடும் உங்களுக்கு கண்டிப்பா இன்ஃபினிட்டி கிடைக்கும் அப்ப அந்த பாயிண்ட்ல என்னவா இருக்கும் கண்டினியூஸா இருக்கிறதுக்கான சான்சஸ் இல்ல நெக்ஸ்ட் b ன்னு அப்ளை பண்ணாலும் அந்த டேர்மோட வேல்யூ என்ன இருக்கும் கான்ஸ்டன்ட்டா இருக்கும் b ன்னு அப்ளை பண்ணும்போது என்ன இருக்கும் b minus a இந்த b minus a அப்படிங்கறப்போ கேன்சல் ஆயிட்டு ரிமைனிங் 1 இருக்கும் 1 அதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 0 ஆயிடும் இல்லையா சோ கண்டினியூஸாவும் இல்ல அந்த பாயிண்ட்ல டிஃபரன்ஷியபிலிட்டி இல்ல is this point is not continuous and not differentiable and not continuous these points பாருங்க இந்த these pointsல not differentiable not continuous at the point these points so இந்த பாயிண்ட்ஸ்ல என்னவா இருக்கும் அப்படினா so the probability density the distribution function அப்படிங்கிறது இந்த பாயிண்ட்ல x is equal to a and x is equal to b ஆ இருக்கும்போது டிஃபரன்ஷியபிள் ஆவும் இல்ல at continuous ஆவும் இல்ல அப்படிங்கறத நாம இத சொல்லிருக்கோம் இந்த ரிசல்ட்ஸா கொடுத்திருப்போம் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன் fourth one result so the uniform distribution of the uniform distribution oda interval minus a b ஆ இருக்கும்போது uniform distribution oda interval minus a to plus a இருந்ததுனா இந்த distribution oda probability functions எப்படி டிஃபைன் பண்ணுவோம் சார் இந்த interval uniform distribution oda interval minus a to plus a வா இருக்கும்போது ஓகேங்களா x is a random variable if the interval minus a to plus a in defined the probability density function of the uniform distributions pdf is probability density function எப்படி டிஃபைன் பண்றாங்க பாத்துக்கோங்க அப்ப therefore f of x is equal to பாருங்க upper limit என்ன சொல்றோம் lower limit minus a upper limit plus a சோ நீங்க அப்ளை பண்ணி பாருங்க plus a minus of minus a இப்ப minus of minus அப்படிங்கிறது பாசிட்டிவ் ஆயிடும் a minus a plus a அப்படிங்கிறது that is a 2a ஆயிடும் அப்ப therefore probability density function எப்படி டிஃபைன் பண்ண போறோம் பாருங்க where 1 divided by 2a in the range minus a less than x less than plus a so otherwise are 0 ஓகேங்களா சோ minus a to plus a என்ற இன்டர்வல்ல probability density function ஓட வேல்யூ என்னவா சொல்றோம் டிஃபைன் பண்றோம் f of x is equal to 1 divided by 2a in the range minus a to plus a in otherwise values are 0 அப்படிங்கறத இதோட ரிசல்ட்ஸா நம்ம ப்ரூவ் பண்ணிருக்கோம் ஓகேங்களா நெக்ஸ்ட் ரிசல்ட் so next result பாருங்க fifth one so the distribution oda mean and variance oda value நம்ம எடுக்கலாம் mean oda value என்ன சொல்ல போறோம் that is mean is equal to mean அப்படினா average அப்படிங்கிறது நமக்கு as usual தெரிஞ்ச விஷயம் தான் average அப்படினா தெரியும் average அப்படினா எந்த பாயிண்ட்ஸ் இன்டர்வல் ஓட எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் என்ன சொல்லுவோம் இன்டர்வல் நம்ம என்ன டிஃபைன் பண்ணிருக்கோம் இந்த பாராமீட்டர்ஸ் அப்படினாலும் சரி a, b தான் பாராமீட்டர்ஸ் a, b தான் இன்டர்வல் அதுதான் அப்ப இன்டர்வலோட ஆவரேஜ் அப்படினா என்ன சொல்லுவோம் இன்டர்வல் என்ன இருக்கு a இருக்கு plus b இருக்கு எக்ஸ்ட்ரீம் வேல்யூ டிவைட் பை 2 அப்படிங்கிறது சோ மீன் அப்படிங்கிறது நமக்கு as usual தெரியும் ஆவரேஜ் அப்படிங்கிறது இப்போ யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு கான்ஸ்டன்ட் டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம சொல்லியிருக்கோம் அப்ப என்னது இன்டர்வலோட எக்ஸ்ட்ரீம் வேல்யூ தான் பாராமீட்டர்ஸ்னு சொல்லியிருக்கோம் அப்ப இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸை சம் பண்ணி நம்ம 2 ஆல் டிவைட் பண்ணா தட் இஸ் ஆவரேஜ் அப்படினோம் அப்ப யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷனோட மீன் வேல்யூ என்னன்னு சொல்லலாம் a plus b divided by
2 அப்படிங்கிறது தான் இந்த டிஸ்ட்ரிபியூஷனோட மீன் வேல்யூ. நெக்ஸ்ட் வேரியன்ஸ் is equal to, so variance நம்ம எப்படி டிஃபைன் பண்ண போறோம் பாருங்க, b minus a the whole square divided by 12. so b அப்படிங்கிறது ஏன் b minus a எழுதுறோம் அப்படின்னா bங்கிறது தான் கொடுத்திருக்க இன்டர்வல் லார்ஜர். so டிஃபரன்ஸ் தெரியணும்னாவே லார்ஜர்ல இருந்து ஸ்மாலா சப்ட்ராக்ட் பண்ணணும். மேபி நெகட்டிவா இருக்க கூடாதுங்க, பாசிட்டிவா வேரியன்ஸ் பாசிட்டிவா இருக்கணும்ன்றதுனால must be a strictly greater than or அப்படிங்கறனால அதை ஸ்கொயர் பண்ணிட்டு வரோம். ஆல்ரெடி நெகட்டிவா இருந்தாலும் பாசிட்டிவ் சைன் ஆயிடும். டிவைட் பை 12 அப்படிங்கிறது நான் நல்லா தெரியும், மொமெண்ட்ஸ் பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணும்போது இந்த வேரியன்ஸோட ரிசல்ட்ஸ் ஈஸியா ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ மொமெண்ட்ஸ் நமக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா, மொமெண்ட்ஸோட ரிசல்ட்ஸாக நம்ம இதை டேட்டா கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. ஸோ மீனோட ஃபார்முலா a plus b divided by 2, வேரியன்ஸோட ஃபார்முலா நம்ம என்ன சொல்லலாம், b minus a the whole square divided by 12. இதுவே ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கொடுக்கணும் என்ன படிக்கலாம், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படிங்கிறது ரூட் ஆஃப் த வேரியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். root of the variance என்ன சொல்லுவோம் பாருங்க, both side பாருங்க நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரூட்ஸ் இருக்கும்போது என்ன நியூமரேட்டர் டேர்ம்ல b minus a ஆடும் டிவைட் பை 12. root 12 ஓட வேல்யூ எப்படி எழுதலாம், 4 into 3 ன்னு எழுதலாம். 4 ரூட் பிரிக்கும்போது 2 into root 3. ஸோ அப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட ஃபார்முலா என்ன சொல்லலாம், இப்போ மீனோட ஃபார்முலா a plus b divided by 2, வேரியன்ஸோட ரிசல்ட்ஸ் b minus a the whole square divided by 12 ன்னு சொல்லலாம். அப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட வேல்யூ என்னவாயிடும், b minus a divided by 2 root 3. ஓகேங்களா. அப்போ யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷனோட பேராமீட்டர்ஸ் a, bங்கிறது நமக்கு as usual தெரியும். ஸோ அதுலேருந்து நான் என்ன தெரியும், ஃபர்ஸ்ட் ரிசல்ட் நம்ம என்ன கொடுக்குறோம், யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் தி கண்டினியூஸ் டைப் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லிட்டோம். செகண்ட் ரிசல்ட் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், இதோட பேராமீட்டர் அப்படிங்கிறது அந்த கொடுத்துருக்க இன்டர்வலோட அந்த எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம், அந்த இன்டர்வல் அந்த கொடுத்துருக்க அந்த யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷனோட பேராமீட்டர்ஸ் நம்ம சொல்கிறோம். அந்த இன்டர்வலோட நேம் என்ன சொல்லுவோம், a, bங்கிற அன்னோனா டிஃபைன் பண்ணுறதுனால அதோட பேராமீட்டர்ஸே a, bன்னு நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம். ஓகேங்களா. ஸோ அந்த யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷனோட டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணுறோம், அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் எந்த இடத்துல கண்டினியூஸாக இருக்காது, எந்த இடத்துல டிஃபரன்ஷியபிளாக இருக்காதுங்கிறதுக்கான கண்டிஷன் கொடுத்துருக்கோம். x is equal to a and x is equal to b இருக்கும்போது டிஃபரன்ஷியபிளாகவும் இருக்காது, அட் தி சேம் டைம் என்னது கண்டினியூஸாகவும் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்காது. இஸ் நாட் டிஃபரன்ஷியபிள் and not continuous, these the points. ஓகேங்களா. அந்த பாயிண்ட்ல டிஃபரன்ஷியபிளா இருக்கிறதுக்கு சான்சஸ் இல்ல, கண்டினியூஸா இருக்கிறதுக்கும் சான்சஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டோம். நெக்ஸ்ட், ஸோ அந்த இன்டர்வல் சேம் இன்டர்வல் டிஃபரெண்ட் டைரக்ஷன்ஸா இருந்தது, மைனஸ் a, பிளஸ் a, மைனஸ் b, பிளஸ் b. ஸோ இந்த மாதிரி சேம் -1, +1 இந்த மாதிரி சேம் டைப் ஆஃப் வேல்யூஸ் அந்த டைரக்ஷன்ஸ் வந்து டிஃபரெண்டா இருக்கும்போது அப்போ யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணலாம் பாருங்க, f of x is equal to 1 divided by 2a in the range of -a to +a. so otherwise values are 0 அப்படின்னு நம்ம கொடுத்துறோம். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் ரிசல்ட் என்ன கொடுத்துருக்கோம், மீனோட வேல்யூ the mean of the uniform distribution என்ன சொல்லலாம், so a plus b divided by 2 அப்படின்னு சொல்லலாம். வேரியன்ஸ் அப்படின்னா சொல்லுவீங்க difference of that interval the square divided by 12, அதாவது b minus a the whole square divided by 12 அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் அதுல இருந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படின்னா அந்த டேர்முக்கு ரூட் எடுத்துட்டா என்ன கிடைக்கிறது உங்களுக்கு, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மா இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லுவோம், b minus a divided by 2 root 3 அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் நம்ம ரிசல்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன்ல ரிசல்ட் என்ன, சிக்ஸ்த் ரிசல்ட் பார்க்கலாம். சிக்ஸ்த் ஒன் மூமெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் மூமெண்ட் நம்ம என்ன சொல்ல போகிறோம், μ1 dash that is equal to தான் நம்ம என்ன சொல்றோம், ஃபர்ஸ்ட் மூமெண்ட் தான் நம்ம மீன் சொல்கிறோம் இல்லையா. மூமெண்ட்ஸோட ஃபார்முலா என்ன சொல்ல தெரியும், ஆல்ரெடி மீனுக்கான ஃபார்முலா தெரியும் இல்லையா, a plus b divided by 2 அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் செகண்ட் மூமெண்ட் μ2 dash is equal to, ஸோ μ1 dash ஓட வேல்யூ இதுவாக இருந்ததுன்னா தட் இஸ் μ1 is equal to 0 ஆகிடும். ஆக்சுவலாக தெரியும் 0. நெக்ஸ்ட் μ2 dash is equal to, μ2 dash என்ன தெரியும் இல்லையா, μ2 dash அப்படிங்கிறது என்ன தெரியும், செகண்ட் மூமெண்ட் a ஸ்கொயர் ப்ளஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயர் டிவைட் பை 3. ஓகேவா. இப்போ இதில் இருந்து நான் என்ன பண்ண போகிறோம், μ2 அப்படிங்கிறது தான் வேரியன்ஸ் சொல்ல போகிறோம். μ2 அப்படிங்கிறது தான் வேரியன்ஸ். இப்போ வேரியன்ஸ் சொல்ல பார்க்கலாம். வேரியன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம், ஸோ இந்த டேர்ம்லேருந்து இந்த டேர்மை சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. இந்த டேர்ம் என்ன இருக்குது, a ஸ்கொயர் ப்ளஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயர் டிவைட் பை 3 மைனஸ் இந்த டேர்மை ஸ்கொயர் பண்ண டேர்ம் இருக்கும் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் ப்ளஸ் 2ab டிவைட் பை 4 இருக்கு. ஓகேங்களா. எல்ஜிஎம் என்ன எடுக்கலாம், 12 எடுத்துக்கலாம் இல்லையா, எல்ஜிஎம் 12 எடுத்துக்கலாம். ஸோ அப்போ டேர்ம் என்ன பாருங்க, 4a ஸ்கொயர் 4b ஸ்கொயர். ஓகேங்களா. இப்போ டேர்ம் இருக்கு பாருங்க, 4a கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். இப்போ 4 ஆல் என்ன பாருங்க, நெக்ஸ்ட்டு 3a ஸ்கொயர் 3b ஸ்கொயர். ஓகேங்களா. அப்போ டேர்ம் என்ன ஆகிடும், 4 இதில் கேன்சல் ஆகிடுது. அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும், ஒரு a ஸ்கொயர் மட்டும்தான் இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் b ஸ்கொயரில் 4b ஸ்கொயர் இருக்குது, இந்த பக்கம் 3b ஸ்கொயர் இருக்குது. அப்போ டேர்ம் என்ன இருக்கும், ப்ளஸ் b ஸ்கொயர் டேர்ம் இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு டேர்ம் ரிமைனிங் என்ன இருக்குது பாருங்கள்,
இப்போ 4ab இருக்கு மைனஸ் 6 இங்க ஆல்ரெடி என்ன இருக்கு பிளஸ் 2 இருக்கு இல்லையா அப்போ 6ab 4ab மைனஸ் 6ab இருக்கு இல்லையா அப்போ சப்ராக்ட் பண்ணனா மைனஸ் 2ab இந்த ஃபார்முலா நம்ம எப்படி எழுத போறோம் a minus b whole square எழுதலாம் பட் நம்ம எழுதணும் எப்போ லார்ஜர் இல்லையா சப்ராக்ட் பண்ணும்போது டிஃபரன்ஸ் பெருசுல இருந்தா சப்ராக்ட் பண்ண போறதுனால b minus a எழுதினாலும் ப்ராப்ளம் கிடையாது b minus a square divided by whole square divided by 12 அப்படினா இதுதான் வேரியன்ஸ்க்கான ஃபார்முலா வேரியன்ஸ்க்கான இதான ஃபார்முலா that is variance is equal to variance ஓட ஃபார்முலா என்ன சொல்லுவோம் b minus a the whole square divided by 12 ஓகேங்களா நெக்ஸ்ட் variance ஓட ஃபார்முலா தெரிஞ்சது இல்லையா நெக்ஸ்ட் third one mu 3 dash so third moment ஓட ஃபார்முலா தெரியும் இல்லையா third moment என்ன தெரியும் a plus b into a square plus b square divided by 4 ஓகேங்களா அப்போ டேர்ம் என்ன இருக்கு ஆல்ரெடி இந்த டேர்ம் அப்ளை எழுத போறோம் நெக்ஸ்ட் mu 3 கால்குலேட் பண்ணனும்னா mu 3 dash minus 2 mu 2 dash plus 2 mu 1 dash cube அப்படினு கால்குலேட் பண்ணும்போது உங்களுக்கு ரிசல்ட் என்ன கிடைக்கும் பாருங்க therefore mu 3 ஓட வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படினா that is equal to 0 அப்படினு கிடைக்கும் mu 3 ஓட வேல்யூ 0 னு கிடைக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் fourth moment so fourth moment mu 4 dash is equal to a power 4 plus a cube b plus a square b square plus ab cube plus b for 4 divided by 5 so அதே மாதிரி mu 4 dashல இருந்து mu 4 dash ஓட வேல்யூ நெக்ஸ்ட் mu 4 கால்குலேட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும் பாருங்க mu 4 ஓட வேல்யூ என்ன கால்குலேட் பண்ணுங்க பார்க்கலாம் இதுல இருந்து mu 4 dash minus 6 mu 3 dash into mu 1 dash so plus அந்த ஃபார்முலால அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படினா ஃபைனலா so mu 4 is equal to b minus a the whole power 4 divided by 80 அப்படினு ஒரு ரிசல்ட்ஸ் கிடைக்கும் நீங்க அந்த ஃபார்முலால மொமெண்ட்ஸ்க்கான ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா அந்த ரிசல்ட்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு ஓகேங்களா நெக்ஸ்ட் சோ இதல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம் ஸ்கியூனஸ் கர்டாசிஸ் கால்குலேட் பண்ணனும் ஸ்கியூனஸ் கால்குலேட் பண்ணனும் ஸ்கியூனஸ் கர்டாசிஸ் சொல்ல பார்க்கலாம் பீட்டா 1 அப்படிங்கறத கால்குலேட் பண்ணனும் பீட்டா 1 ன்னா நமக்கு தெரியும் இல்லையா பீட்டா 1 ஓட ஃபார்முலா என்ன தெரியும் mu 3 square divided by mu 2 cube mu 3 square mu 3 ஓட வேல்யூ 0 னு தெரியும் 0 ஸ்கொயர் பண்ணும்போது அது 0 divided by anything அப்படினா டோட்டலி 0 நெக்ஸ்ட் beta 2 அப்படினா தெரியும்ல இதுல இருந்து நம்ம ஸ்கியூனஸ் ரெடியா பார்க்கலாம் beta 1 அப்படிங்கிறது ஸ்கியூனஸ் வந்து gamma 1 ங்கிறது beta 1 root of beta 1 அதாவது gamma 1 beta 1 ஓட வேல்யூ 0 அப்படினா gamma 1 ஓட வேல்யூ 0 ஆயிடும் இல்லையா நெக்ஸ்ட் beta 2 is equal to beta 2 அப்படிங்கறதா செகண்ட் ஓகேங்களா Colpation coefficients அப்போ beta 2 ஓட வேல்யூ நம்ம எழுதலாம் beta 2 mu 4 divided by mu 2 square mu 4 ஓட வேல்யூ நமக்கு என்ன தெரியும் mu 4 ஓட வேல்யூ எழுதி பார்க்கலாம் mu 4 ஓட வேல்யூ b minus a the whole power 4 divided by 80 divided term என்ன இருக்கு பாருங்க term mu 2 square mu 2 ஓட வேல்யூ தெரியும் இல்லையா mu 2 அப்படிங்கிறது தெரியும் இல்லையா mu 2 அப்படிங்கறதா b minus a the whole square divided by 12 அப்ப term என்னடும் b minus a ஸ்கொயர் பண்ணும்போது 4 divided by 12 ஸ்கொயர் அப்படினா 144 இப்போ term என்னடு பாருங்க நீ இந்த whole power 4 இந்த whole power 4 கேன்சல் ஆயிடுது இல்லையா ரிமைனிங் உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு பாருங்க term என்ன கிடைக்கும் பாருங்க 144 divided by 80 ஓகேங்களா இப்போ இது ரெண்டுமே 16 ஆல் டிவைட் ஆகும் இல்லையா 16 ஆல டிவைட் ஆகும் so 9 into 16 அப்படிங்கிறது 144 5 into 16 அப்படிங்கிறது 80 so value b2 is equal to என்ன வேல்யூ கிடைக்குது 9 divided by 5 அப்படிங்கிறது நம்ம எழுதுறோம் b2 ஓட வேல்யூ என்னது 9 divided by 5 அப்படிங்கிறது தெரிஞ்சது b2 ஓட வேல்யூ 9 divided by 5 இதல இருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் b2 ஓட வேல்யூ 9 divided by 5 அப்படினா gamma 2 ஓட வேல்யூ என்னவா இருக்கும் gamma 2 ங்கிறது beta 2 minus 3 so beta 2 ஓட வேல்யூ என்ன தெரியும் இல்லையா 9 divided by 5 minus 3 so as usual என்ன ஆயிடும் உங்களுக்கு term simplify பண்ணி பார்க்கலாம் so 3 5s are 15 LCM வந்து 5 எடுத்துக்கலாமா so 15 9 minus 15 அப்படிங்கிறது 6 ஆயிடும் இல்லையா -6 minus அப்ப gamma 2 ஓட வேல்யூ என்னது -6 divided by 5 அப்படிங்கிறது gamma 2 so இதல இருந்து மொமெண்ட்ஸ்ல இருந்து நாம என்ன கால்குலேட் பண்றோம் ஸ்கியூனஸ் கர்டாசிஸ்க்கான கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணிட்டோம் இல்லையா are you clear next 8th point நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம் மொமெண்ட்ஸ் பார்த்துட்டு இல்லையா நெக்ஸ்ட் மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாம்
next moment generating functions. Next 8th point, moment generating function. Moment generating MGF ஷார்ட்டாக அதை என்ன சொல்லுவோம் MGF moment generating function எப்படி சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ mx of t moment generating function is equal 1 divided by b minus a 1 divided by b minus a into e power bt minus e power at divided by t. அப்போ டீயோட வேல்யூ என்ன இருக்கும் must be a t not equal to 0 இருக்கணும். மேபி 0 இருந்தால் அந்த moment generating வேல்யூ என்ன ஆகிடும் இன்ஃபினிட்டி ஆகிடும் அன்டிஃபைன் ஆகிடும். அப்போ டி என்னது மஸ்ட் பி என்னது நாட் ஈக்குவல் டு 0 இருக்கணும். ஓகேங்களா, திஸ் இஸ் a யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷனோட மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் சொல்லணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன்ஸ். கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன். ஸோ கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன்னா நமக்கு தெரியும் இல்லையா, மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன்லேருந்து நம்ம என்னது வேரியபிளுக்கு முன்னாடி நம்ம என்னது காம்ப்ளெக்ஸோட வேரியபிள் சொல்கிறோம். பை எக்ஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு 1 divided by b minus a into e power I bt minus e power iat divided by I into t அப்படிங்கிறது தான். இப்போ இந்த டேர்மில் என்ன இருக்கணும், டி வந்து என்ன இருக்கணும் நாட் ஈக்குவல் 0 இருக்கணும். ஓகேங்களா, ஸோ இதுதான் கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் 10th பாயிண்ட் கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் எழுதிட்டுமா. நெக்ஸ்ட் நம்ம என்ன எழுத சொல்ல போகிறோம், ஸோ குமுலேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ். குமுலேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ், cumulative functions, cumulative generative function or cumulative functions. Cumulative functions என்ன எழுதலாம், kx of t எழுதுவோம் இல்லையா. ஸோ cumulative function kx of t அப்படிங்கிறது என்னது கொடுத்துருக்கிறது மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷனோட லாகரிதமிக் டேர்ம் எழுதுனா தான் cumulative. இப்போ log of எப்படி எழுதலாம், e power bt minus e power bt minus e power at divided by t into b minus a அப்படிங்கிறது என்னது cumulative functions. இதுவே ஆல்டர்னேட்டிவ் எப்படி கேட்கலாம்னா log of m by n ஃபார்ம்ல இருக்கு இல்லையா, அது log m minus log n ஃபார்ம்லயே எழுதலாம். ஸோ logarithmic of e power bt minus e power at minus log of t into b minus a அப்படின்னு சொல்லலாம். ஸோ log of m by n அப்படிங்கிறத நான் எக்ஸ்பேண்ட் பண்ணி சொல்லலாம். நீங்கள் இந்த ரெண்டு வேல்யூவில் எது வேணாலும் குமுலேட்டிவ்க்கான ரிசல்ட்ஸ் சொல்லணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் cumulative functions கொடுத்தது. நெக்ஸ்ட் மீன் டீவியேஷன் பார்க்கலாம். மீன் டீவியேஷன் அபவுட் தி மீன். நெக்ஸ்ட் 11th பாயிண்ட் மீன் டீவியேஷன் about the mean, about the mean. Mean deviation about the mean ஓட ஃபார்முலா என்ன சொல்லுவோம் அப்படின்னா, that is md mean deviation is equal to b minus a divided by 4. b minus divided by 4 அப்படிங்கிறதா mean deviationக்கான ஃபார்முலா. ஓகேங்களா, நெக்ஸ்ட் 12th பாயிண்ட் if the interval, if the range minus a to plus a வாருதுன்னா யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன சொல்லலாம். ஸோ யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் அப்போ என்னது பிடிஎஃப் ஆஃப் த யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன சொல்லுவோம், எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 divided by 2a இந்த மைனஸ் ஏ லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் ப்ளஸ் ஏ. ஸோ அதர்வைஸா 0 அப்படிங்கிறத நம்ம ரிசல்ட் பார்த்தோம். ஓகேவா, இப்போ இந்த டேர்மில் மீனோட வேல்யூ என்ன சொல்ல போகிறோம், இதில் மீனோட வேல்யூ என்ன, இந்த டிஸ்ட்ரிபியூஷனில் மீனோட வேல்யூ 0 இருக்கும், வேரியன்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும் பாருங்கள். மீனோட வேல்யூ 0 அப்படி சொல்கிறோம் பாருங்கள். 0 அப்படின்னா ஏ ப்ளஸ் நம்ம ஆல்ரெடி மீன்கான ஆவரேஜ் தெரியும் இல்லையா, ஏ ப்ளஸ் பி டிவைட் பை 2. ஏவோட வேல்யூ என்ன இருக்குது ப்ளஸ் மைனஸ் ஏ இருக்குது, பியோட வேல்யூ என்ன இருக்குது ப்ளஸ் ஏ இருக்குது. ரெண்டையும் ஆட் பண்ணும்போது என்ன மைனஸ் ஏ ப்ளஸ் ஏ கேன்சல் ஆகிடும். 0 டிவைட் பை எனிதிங் 0 டிவைட் பை 2 அப்படின்னா தட் இஸ் 0, தட் இஸ் மீனோட வேல்யூ 0 ஆகிடுச்சு. இப்போ வேரியன்ஸோட வேல்யூ என்ன இருக்கும் பாருங்கள், வேரியன்ஸோட ஃபார்முலா என்னவாகிடும் பாருங்கள், 1 டிவைட் பை 2 என்னமா. அப்போது டேர்ம் என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணி பார்க்கலாம், b மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை 12. அப்போ b மைனஸ் ஏ அப்படின்னா எழுதுறப்ப என்ன வரும், b மைனஸ் ஏ, பியோட வேல்யூ ஏ, ஏவோட வேல்யூ என்ன மைனஸ் ஏ, அப்போ தட் இஸ் என்ன வரும் 2a ஸ்கொயர்.
2a ஸ்கொயர் டிவைட் பை 12 அப்போ தட் இஸ் என்ன வரும் உங்களுக்கு அப்போ டேர்ம் என்ன ஆகிடும் 4a ஸ்கொயர் டிவைட் பை 12 இப்போ தேர்ஃபோர் என்ன ஆகிடும் 3 ஆல் டிவிசல் ஆகலையா அப்போது a ஸ்கொயர் டிவைட் பை 3 அப்படிங்கிறது தான் என்னது இந்த டிஸ்ட்ரிபியூஷனோட வேரியன்ஸ் ஸோ மைனஸ் a2 ப்ளஸ் a என்ற இன்டர்வலில் இந்த யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷனோட ப்ராப்பர்ட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் பார்த்தோம் மீனோட வேல்யூ 0 வேரியன்ஸோட வேல்யூ என்ன இல்லை a ஸ்கொயர் டிவைட் பை 3 ஓகேங்களா இப்போ இதில் மொமெண்ட் சொல்கிறோம் ஆர்த் மொமெண்ட் அப்படின்னா தட் இஸ் 2r ப்ளஸ் 1 டேஷ் இதோட வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னா 0வாக இருக்கும் தட் இஸ் ஆட் மொமெண்ட்ஸ் ஆர் 0வாக இருக்கும் இதில் இருக்கக்கூடிய ஆட் மொமெண்ட்ஸில் என்னவாக இருக்கும் உங்களுக்கு ஸோ ஆட் மொமெண்ட்ஸ் ஆர் 0 அப்படிங்கிறத நமக்கு ரிசல்ட்ஸ் தெரியும் நெக்ஸ்ட் இதுலேருந்து நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா இந்த டிஸ்ட்ரிபியூஷனோட மொமெண்ட் ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் mx of t is equal to இந்த டிஸ்ட்ரிபியூஷனோட மொமெண்ட் ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷனோட வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னா sin h at டிவைட் பை at sin h at டிவைட் பை at சொல்ல புரிஞ்சுதா இல்லையா இந்த யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷனோட இன்டர்வல் சேம் இன்டர்வல் டிஃப்ரெண்ட் சைனாக இருந்ததுன்னா இப்போ மீனோட வேல்யூ என்னவா ஆகிடும் 0 ஆகிடும் வேரியன்ஸோட வேல்யூ a ஸ்கொயர் டிவைட் பை 3 ஆகிடும் ஸோ ஆட் மூமெண்ட்ஸ் எல்லாமே 0 ஆகிடும் மொமெண்ட் ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷன் என்ன ஆகிடும் sin h at டிவைட் பை at ஆகிடும் இதுதான் ரிசல்ட்ஸ் ஸோ மீன் டிவியேஷன் அபவுட் த மீனாக இருந்ததுன்னா மீன் டிவியேஷன் அபவுட் த மீன் ஆஃப் த யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் அதோட வேல்யூ என்ன சொல்லலாம் b minus a டிவைட் பை 4 அப்படின்னு சொல்லுவோம் ஸோ மொமெண்ட் ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷன் இஸ் a very important one result ஸோ கொஷின்ஸ் இதிலேருந்து கொஷின்ஸ் வந்துட்டு இருக்கும் மொமெண்ட் ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் ஸோ மொமெண்ட் ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா mx of t is equal to 1 divided by b minus a into e power bt minus e power at divided by t ஸோ இதே டெர்மினல் நான் e power bt minus e power at divided by t into b minus a இது ரெண்டையும் நம்ம ஒரே சைடில் ஃபார்மில் எழுதணும் ஓகேங்களா நான் b minus a அவுட் சைடு எடுத்திருக்கேன் ஃபங்க்ஷனோட இப்போ இதே ரெண்டும் கம்மிங்கல் பண்ணியும் சொல்லலாம் இதில் வந்து கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் சொல்லலாம் ஆல்ரெடி குமுலேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸை டிஃபைன் பண்ணலாம் ஓகேங்களா திஸ் ஆர் ஆல் ரிசல்ட்ஸ் ஆஃப் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷனுங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட் டிஸ்ட்ரிபியூஷன் தான் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் மாதிரி தான் இட்ஸ் வெரி ஈஸியஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் வேல்யூ கால்குலேட் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும் கொஷின்ஸ் நம்ம கேட்டுட்டு இருக்காங்க ஓகேங்களா இதுலேருந்து கொஷின்ஸ் நமக்கு இதுலேயும் ப்ரீக்வெண்டாக நமக்கு ரைட் சைடு தான் இருக்குது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இந்த யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷனை பேஸ் பண்ணக்கூடிய ரிசல்ட்ஸ்லாம் நம்ம பார்த்தோம் இது பிடிஎஃப் இது ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் இந்த டிஸ்ட்ரிபியூஷனில் ஸ்பெஷல் இன்டர்வலாக இருந்ததுன்னா அதில் எப்படி மீன் அதுலேருந்து வேரியன்ஸ் அதுலேருந்து மொமெண்ட் ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்ன்றது ரிசல்ட்டையும் நம்ம பார்த்தோம் இல்லையா ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷனை பேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸை பார்க்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷனை பேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் பார்க்கலாம் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு என்ன பார்த்தோம் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷனோட ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் ஸோ யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷனோட டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் இன்டர்வலாக இருந்ததுன்னா பார்த்தோம் ஸோ சேம் கைண்ட்ஸ் ஆஃப் இன்டர்வல் ஆப்போசிட் சைன் அப்படின்னா அதை பேஸ் பண்ணக்கூடிய ரிசல்ட்ஸை நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா தட் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் -a2 + a ஒரு இன்டர்வலில் -a2 + a இன்டர்வலில் மீனோட வேல்யூ 0ன்னு சொன்னோம் வேரியன்ஸோட வேல்யூ a² டிவைட் பை 3ன்னு சொன்னோம் அதே ரிசல்ட்டில் ஆட் மூமெண்ட்ஸும் எல்லாமே 0 சொன்னோம் அது ஃபோர்த் ரிசல்ட் என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னா ஸோ அந்த -a2 + a இன்டர்வலில் மொமெண்ட் ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷனோட வேல்யூ என்ன கொடுத்துருந்தோம் sin h at டிவைட் பை at அப்படிங்கிற ஒரு ரிசல்ட்ஸ் கொடுத்துருந்தோம் இல்லையா ஸோ அந்த ரிசல்ட்டை நம்ம என்ன பண்ணியிருக்காங்க ஒரு கொஷனாக கேட்டிருக்காங்க அதே அந்த ரிசல்ட்டை தான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஆனால் நம்ம என்ன கேட்டிருக்காங்க நம்ம ரிசல்ட் ஸ்டாண்டர்டாக கொடுத்துட்டோம் பட் அந்த கொஷனை கேட்டிருக்காங்க பாருங்க 2004 டிஆர்பியில் கேட்ட கொஷின் 2004 to 5 இந்த பீரியடில் இருக்க டிஆர்பி கொஷனில் கேட்டிருக்காங்க ஸோ பாருங்கள் என்ன கேட்டிருக்கான்னு பாருங்கள் த மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் ஆஃப் தி யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷனோட மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க ஓகேங்களா ஆல்ரெடி மொமெண்ட் ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷனை கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு என்ன கொடுத்துருக்காங்க ப்ராப்பர்ட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனோட வேல்யூ கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணுங்கிறத பார்க்கலாம் சொல்யூஷன் லிசன் ஸோ உங்களுக்கு யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷனாகவே உங்களுக்கு என்ன தெரியும் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் நமக்கு தெரியும் இல்லையா டிஸ்ட்ரிபியூஷன் ரேஞ்ச் என்ன சொல்லுவோம் அப்போ யார் தட் இன்டர்வல் என்ன தெரியும் இல்லையா இன்டர்வல் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க a, b அப்படிங்கிற இன்டர்வல் நம்ம என்ன கொடுத்துருக்காங்க -a, aன்னு கொடுத்துருக்காங்க ஃபங்க்ஷனோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்போ ஃபங்க்ஷனோட வேல்யூ என்ன இருக்குது f(x)ங்கிறது 1/2a இருக்குது ஓகேங்களா அந்த இன்டர்வலில் 1/2a இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா இப்போ இந்த யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் மொமெண்ட் ஜெனரேட்டிக் ஃபங்க்ஷனை நம்ம கால்குலேட் பண்ணணும் ஸோ ஜென்ரலாக ஒரு மொமெண்ட் ஜெனரேட்டிக் ஃபங்க்ஷனை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு டிஸ்ட்ரிபியூஷனுக்கு மொமெண்ட் ஜெனரேட்டிக் ஃபங்க்ஷன் எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா பார்க்கலாம் ஓகேங்களா மொமெண்ட் ஜெனரேட்டிக் ஃபங்க்ஷன் எப்படி சொல்லுவோம் mx of t which is equal to ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்து கண்டினியூஸ் டைப் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷனா டிஸ்கிரிட் டைப் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் தெரிஞ்சிருக்கணும் ஃபர்ஸ்ட் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் என்ன டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் a continuous type of distribution. So continuous என்ன தெரியும் இல்லையா ஸோ இன்டெக்ரல் இதான் நம்ம அப்ளை பண்ணணும் லிமிட்ஸ் என்ன இருக்கு -a2 + a தான் லிமிட்ஸ் கொடுத்துருக்காங்க -a2 + a தான் லிமிட்ஸ் ஓகேங்களா
ஸோ மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் நம்ம எப்படி எழுத போகிறோம் பாருங்க. மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷனா இன்டகிரேட் பண்ண போகிறோம். அண்ட் எப்படி சொல்ல போகிறோம் அப்படின்னா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் என்னது இ பவர் டிஎக்ஸ் இதுதான். ஸோ இதை சிம்பிளால் சொல்ல எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் இ பவர் டிஎக்ஸ் அப்படின்னா மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன். அதை நம்ம எப்படி சொல்ல போகிறோம் இன்டெக்ரல் -a2 + a எப்படி சொல்ல போகிறோம் இ பவர் டிஎக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் dx. இதுதான் மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷனோட ஜெனரலைஸ்டு ஃபார்மேட். நம்ம இதை என்ன பார்த்துருப்போம் ப்ரீவியஸ் யூனிட்ஸ் 9th யூனிட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1லயே நம்ம மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி பார்க்கணுங்கிறத ஜெனரலைஸ்டு ஃபார்மை நம்ம கொடுத்துருப்போம். இன்டெக்ரல் ஆஃப் -a கொடுத்துருக்க a to b ஒரு ஃபங்க்ஷனோட என்ன பண்ண போகிறோம் இ பவர் டிஎக்ஸை மல்டிபிள் பண்ணிட்டு கிடைக்கிற ரிசல்ட்டுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம் இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா அது என்ன சொல்லுவோம் ஆக்சுவலி இது மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன்ஸில் நம்ம இ பவர் டிஎக்ஸ் அப்படிங்கிற இன்டெகிரேட் பண்ணுறோம். ஓகேங்களா அது கண்டினியூஸ் டைப்புக்கு நம்ம இன்டெகிரேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா ஸோ அப்போ இ பவர் டிஎக்ஸ் அப்படிங்கிறது தெரியும். எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறத வேல்யூ எடுத்துக்கோங்க அப்ளை பண்ண பார்க்கலாம். அப்போ இன்டெக்ரல் -a2 + a டேர்ம் தெரியும் இல்லையா இ பவர் டிஎக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன தெரியும் பாருங்க 1/2a இன்ட்டு dx. ஓகேங்களா இப்போ நம்ம அதை இன்டெகிரேட் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் இன்டெகிரேட் பண்ண போகிறோம். எதை பொறுத்து டிபெண்ட் ஆன் வேரியபிள் என்ன சொல்லிட்டு எக்ஸ் தான் வேரியபிள் சொல்லிட்டு. ஓகேங்களா எழுதிட்டு இல்லையா இ பவர் டிஎக்ஸ் அட் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ நம்ம என்ன டிஃபைன் பண்ணியிருக்கோம் -a2 + a இன்டர்வல் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 1/2a நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா நம்ம டிபெண்ட் ஆன் வேரியபிள் வந்து எக்ஸ் தான் வேரியபிள். ஸோ நீங்கள் ரிமைனிங் கட்டாமல் இல்லாமல் கான்ஸ்டன்டாக கன்சிடர் பண்ணிட்டு நம்ம அவுட் சைட் எடுத்துக்க போகிறோம். ஸோ ரிமைனிங் என்ன கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்குது பாருங்க எக்ஸில் அது டேர்ம் என்ன இருக்குது 1/2a தான் நமக்கு இருக்குது. ஸோ அதை நம்ம வெளியே எடுத்துக்கலாம் இல்லையா. ஸோ mx of t which is equal to 1/2a integral -a2 + a e power tx into dx. ஓகேங்களா 1/2a எழுதியாச்சு. ஓகேவா இப்போ e power tx நான் இன்டகிரேட் பண்ண போறோம் with respect to the variable x அப்படிங்கிறோம். ஸோ e power tx இன்டகிரேட் பண்ணும்போது e power tx தான் கிடைக்கும். அண்ட் இன்டகிரேட் பண்ணும்போது அனதர் எக்ஸோட வேரியபிளுக்கு முன்னாடி என்ன டேர்ம் இருக்கு tங்கிற ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்கு. இப்போ கான்ஸ்டன்ட் டேர்ம் இன்டகிரேட் பண்ணும்போது கான்ஸ்டன்ட் டேர்ம் என்ன பண்ண போறோம் டிவைட் பண்ண போறோம். இதுவே மல்டிபிள் பண்ணியிருந்தோம் அப்படின்னா தட் இஸ் a differentiation process சொல்லுவோம். லிமிட் என்ன இருக்கு பாருங்க +a2 - a. ஓகேங்களா ஸோ x replace with upper limit plus a lower limit minus a ன்னு replace பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ 1/2a t வெளியே எடுத்துட்டோம் 2at எடுத்தாச்சு. ஓகேங்களா ரிமைனிங் என்ன இருக்கு அப்பர் லிமிட் a அப்ளை பண்ணா என்ன டேர்ம் இருக்கும் e பவர் at. ஓகேங்களா மைனஸ் e பவர் -at. ஓகேங்களா வெளியாச்சு. ஸோ இது என்ன ஃபார்ம்ல இருக்குன்னு பார்க்க போறோம். ஸோ இந்த டேர்மை நான் என்ன பண்ண போறோம் இன்னும் ரீஅரேஞ்ச் பண்ண போறோம் 1/at இன்ட்டு e பவர் at மைனஸ் e பவர் -at டிவைட் பை 2. ஸோ இது என்ன ஃபார்ம்ல இருக்கு பாருங்க நமக்கு ஆல்ரெடி தெரியும் ட்ரிகனாமெட்ரிக்கல் டேர்மை எப்படி இங்கே ஹைப்பர்பாலிக் டேர்மை எப்படி ட்ரிகனாமெட்ரிக்கல் எக்ஸ்போனென்ஷியல் டேர்மை எப்படி மாற்றணுங்கிறது தெரியும். நமக்கு என்ன தெரியும் பாருங்க sin h(ax) sin hx எப்படி எழுத போறோம் e பவர் x minus e பவர் -x divided by 2. 2i இருந்ததுன்னா that is hyperbolic இல்லைன்னு அர்த்தம். அதாவது sin x அப்படின்னா e பவர் ix minus e பவர் -ix divided by 2i அப்படின்னா that is trigonometrical term. hyperbolicனா அந்த வேரியபிள் காம்ப்ளெக்ஸ் வேரியபிள் i இல்லாம இருந்தது அப்படின்னா that is hyperbolic. ஸோ நம்ம காம்ப்ளெக்ஸ் வேரியபிள் கிடையாது அப்போ ஹைப்பர்பாலிக் தான் சொல்ல போறோம். இப்போ டேர்ம் நமக்கு என்ன தெரியும் 1/at இன்ட்டு இந்த டேர்மை ரீப்ளேஸ் பண்ணலாம். இந்த டேர்முக்கு பதிலா நம்ம என்ன எழுதலாம் இந்த டேர்முக்கு பதிலா நம்ம எழுத போறோம் sin h xக்கு பதிலா நம்ம என்ன at போடுறோம். அப்போ sin h at. இப்போ therefore ரிசல்ட் என்ன ஆயிடும் உங்களுக்கு பாருங்க sin h at divided by at. இதோட வேல்யூ இது மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷனோட வேல்யூ. ஸோ நம்ம என்ன கேட்டிருந்தாங்க find moment generating function of the ஃபங்க்ஷன் தான் நம்ம கேட்டிருக்காங்க. எந்த இன்டர்வல்ல கேட்டிருந்தாங்க பாருங்க மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன்ஸ் இன்டர்வல்ல -a2 + a ங்கிற இன்டர்வல்ல கேட்டிருந்தாங்க. நம்ம இதுதான ரிசல்ட்டா நம்ம ரிசல்ட்ஸ்ல நம்ம பார்த்திருப்போம். அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். இது 2004 TRBல கேட்ட क्वेश्चंस பார்த்துக்கோங்க. மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷனோட வேல்யூ என்ன இருக்கு sin h at divided by at அப்படிங்கிறது கொடுத்திருக்க இந்த இன்டர்வலோட மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன்ஸ். ஜெனரலா யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷனோட மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் கேட்கிறப்போ நீங்க அதை என்ன ஃபார்ம்ல எழுதணும் பாருங்க. ஸோ ஜென்ரலா ஒரு யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டு a to bங்கிற இன்டர்வல்ல 1/b - a இன்டர்வல்ல நீங்க மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னா மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபார்முலா என்ன இருக்கணும் 1/b - a e பவர் இங்க பாருங்க e பவர் bt
மைனஸ் இ பவர் ஏடி டிவைடட் பை டி அப்படிங்கிற ஃபார்ம்ல கொடுத்துருப்போம். இங்க ஏக்கு பதிலாக என்ன பண்ண போறோம், அதே ஃபார்மாவை நம்ம என்ன பண்ண போறோம், உங்களுக்கு ஆக்சுவல் ப்ரொசீஜர் சொல்லியிருப்போம். ஸோ அந்த ஃபார்மேட்ல இருந்து நான் எப்படி ரெஃப்ரெஷ் பண்றோங்கிறதே சொல்லிட்டு பாருங்க. ஸோ இதை நீங்க மொமெண்ட் ஜெனரேட்டிக் ஃபார்முலா தெரிஞ்சதுங்கன்னா கொண்டு வந்திருக்கலாம். இல்ல எனக்கு அந்த ஃபார்மேட் மறந்துருச்சு அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஸோ நீங்க என்ன பண்ணலாம் பாருங்க, ஒரு சிம்பிள் ஷார்ட்கட். ஸோ கொடுத்துருக்க அந்த யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷனோட மொமெண்ட் ஜெனரேட்டிக் ஃபங்க்ஷனோட ஃபார்முலா தெரியும் இல்லையா, mx of t which is equal to mx of t is equal to 1 divided by b minus a into e power bt minus e power at divided by t அப்படிங்கறத நம்ம என்னது மொமெண்ட் ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷன் ஆஃப் த யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தோம். இப்போ இன்டர்வல் நமக்கு எப்படி இருக்கு பாருங்க, a க்கு பதிலா மைனஸ் a இருக்கு, b க்கு பதிலா பிளஸ் a இருக்கு. அப்போ a க்கு பதிலா என்ன டேர்ம் இருக்கு, a க்கு பதிலா மைனஸ் a, b க்கு பதிலா பிளஸ் a இருக்கு. நீங்க அந்த டேர்ம்ல ரீப்ளேஸ் பண்ணி பாருங்க பார்க்கலாம். டேர்ம் என்ன இருக்கும், 1 divided by a க்கு பதிலா என்ன டேர்ம் இருக்கு பாருங்க, a க்கு பதிலா மைனஸ் a இருக்கு, b க்கு பதிலா a. அப்போ a மைனஸ் ஆஃப் மைனஸ் aங்கறப்போ a ஆயிடும். ஓகேங்களா, இங்க இந்த டேர்ம் என்ன ஆயிடும், e பவர் b க்கு பதிலா a கொடுக்கலாமா, அப்போ at மைனஸ் e பவர் a க்கு பதிலா மைனஸ் a கொடுக்கும்போது மைனஸ் at டிவைட் பை t நமக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா, சோ இது a plus a னா 1/2a ஆடுமா, அப்போ 1 divided by 2at வெளிய எடுத்துட்டோம். அப்ப ரிமைனிங் என்ன, e பவர் at சாரி e பவர் b க்கு பதிலா a ன்னு கொடுத்துட்டோம், e பவர் at டிவைட் பை இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, e பவர் at மைனஸ் e பவர் at மைனஸ் e பவர் மைனஸ் at. ஓகேவா, இஸ் டிவைட் டு அந்த இன்சைடு கொண்டு போனீங்கன்னா என்ன வரும், இது sin ஆஃப் hat டிவைட் பை atங்கிறது இல்லையா, ஃபார்முலா நமக்கு என்ன வரும், sin hat டிவைட் பை at ன்னு கிடைச்சிடும். ஸோ உங்களுக்கு சொல்றது புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ கொடுத்துருக்க இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நீ மொமெண்ட் ஜெனரேட்டிக் ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி நீங்க ஃபார்முலாவை இன்டெகிரேட் பண்ணியும் கால்குலேட் பண்ணலாம். இல்ல எனக்கு யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷனோட மொமெண்ட் ஜெனரேட்டிக் ஃபங்க்ஷன் தெரியும், எனக்கு யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷனோட மொமெண்ட் ஜெனரேட்டிக் ஃபங்க்ஷன் 1 divided by b minus a into e power at minus e power at divided by t அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா எனக்கு தெரிஞ்சதுன்னா இப்போ கொடுத்துருக்க இன்டர்வல் மட்டும் நான் மாத்திட்டேன், a க்கு பதிலா மைனஸ் a b க்கு பதிலா பிளஸ் a நான் கொடுத்துட்டு அந்த டேர்மை மாத்தியே நம்ம என்ன பண்ண முடியும், ஈஸியா மொமெண்ட் ஜெனரேட்டிக் ஃபங்க்ஷனோட ரிசல்ட் நம்மளால கொடுக்க முடியும். நீங்க இது ஆக்சுவல் ப்ரொசீஜர் கொடுத்துருக்க, அது எந்த டேர்மா இருந்தாலும் நீங்க அதை கால்குலேட் பண்றதுக்கான ப்ரொசீஜர் அது. பட் இந்த இன்டர்வலை மட்டும் மாத்திட்டீங்கன்னாவே என்ன பண்ணிக்கலாம், இந்த ரிசல்ட்டை ஈஸியா ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இந்த ரிசல்ட்டை ஈஸியா நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இது அனதர் ரிசல்ட்ஸ். நீங்க ஆக்சுவல் ப்ரோட்டோகால் பேஸ் பண்ணி அதை போட்டுக்கோங்க. இல்ல எனக்கு இந்த ரிசல்ட் ஈஸியா எனக்கு மெமரியா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா நீங்க இன்டர்வலை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு இந்த ரிசல்ட்டை ஈஸியா ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த டைமிங் கன்வீனியன்ட்டா இருக்கும் அப்படின்னா, ஸோ செகண்டா சொன்னோம் இல்லையா, ஸோ இந்த ரிசல்ட் ஞாபகம் இருந்தது உங்களுக்கு கன்ஃபார்மா, எனக்கு இந்த ரிசல்ட் எந்த கன்ஃபியூஷன்ஸ் இல்லை அப்படின்னா டேரக்டா எக்ஸிக்யூட் பண்ணிட்டு ரிசல்ட்டை கொடுத்துடலாம். இல்லை எனக்கு இந்த ரிசல்ட்லாம் லேக் ஆகுது, மேபி இதில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருக்கு, எனக்கு மேபி தெரியல, கிளாரிட்டியா கிடைக்கல அப்படின்னா நீங்க ஆக்சுவல் ப்ரொசீஜர் என்னவோ அதை நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ நீங்க ரெண்டு மெத்தட்ல எந்த மெத்தட் ஈஸியா உங்களுக்கு ஃபாலோ பண்ண முடியுமோ நீங்க அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் மைண்ட்ல இருந்ததுன்னா போதும். ஸோ நீங்க இந்த ஸ்டாண்டர்டா ரிசல்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுதான் கொடுத்துட்டோம். ஸோ இன்டர்வல் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் இன்டர்வலா இருந்ததுன்னா வேற, சேம் கைண்ட் ஆஃப் இன்டர்வல் ஆப்போசிட் சைனா இருந்ததுன்னா, ஃபங்க்ஷன் 1 divided by 2a வா இருந்ததுன்னா அப்போ மொமெண்ட் ஜெனரேட்டிக் ஃபங்க்ஷன் என்னவா இருக்கும், sin ha divided by at தான் நமக்கு ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது ஸ்டாண்டர்டா ஞாபகம் வச்சுக்கலாம். நீங்க அதை ஒர்க் அவுட் பண்ணிட்டு தெரிஞ்சுக்கணும். சரி, எக்ஸாம் டைமிங்ல நம்ம ஈஸியா நம்ம இது டிரைவ்டு ரிசல்ட்டா பார்த்ததுனா டக்கு நம்ம சால்வ் பண்ணிடலாம். புரிஞ்சது இல்லையா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ப்ராப்ளம் பார்க்கலாம். Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.